அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில சகோதரிகள் எதிர்பார்த்துருப்பீங்க, கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்லையும் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஹோம் டூர் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. அதாவது பெருசாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருட்களோ இல்லை கார்டனிங்கோ இல்லை வந்து பெருசாக ஏதோ இருக்கோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒருவேளை பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒரே திங்ஸ் தான். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதே மாதிரி ஒரு வீடு அப்படிங்கிறது நமக்கு அது வீடு மட்டும் இல்லை, அதில் நம்மளோட சந்தோஷம் துக்கம் மொத்தமாக சொல்லப்போனால் நம்மளா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீடு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு வேலை செய்ய தோணலாம், நான் படுத்துக்குவேன். இல்லை வந்து எனக்கு நல்லா வந்து பிரிஸ்காக இருக்க தோணுது, நல்லா டான்ஸ் ஆடணும்னு தோணா ஆடலாம். இது வந்து மற்ற இடத்துல பண்ண முடியாது. நான் என் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னுடைய வீடாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற எந்த இடமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீடத்தை தராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா அது என்னோட வீடு தான். அது வீடுனா சொந்த வீடுன்னு நான் சொல்ல வரல. நாங்கள் வாடகைக்கு இருந்த போயும் இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். எனக்கு எங்கே வந்து போய் தங்கலாம் அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கேயாவது போய் தங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது 2 நாள் போகலாம் அப்படின்னா வீட்டை விட்டு எப்படி போகிறது? இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தூக்கம் நிம்மதி வந்து மற்ற இடத்துல வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலராக வந்து இருக்கவங்க ட்ராவல் விளாக்லாம் போடுறவங்களுக்கு அது பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வீடு மட்டும்தான். இது வந்து வீடு கிரகப்பிரவேசம் நடந்தது 11/2/2022. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு குழந்தை தான் இது. இந்த வீடு எங்களை வந்து தாங்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்ககிட்ட வந்துருச்சு. இந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனும் வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த வீட்டை பத்திரமா கொடுத்துருக்காங்க பாதுகாக்கிறதுக்கு சொல்லி. அதே மாதிரி இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பத்திரமா பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுக்கு வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வாஸ்து பூஜை எல்லாமே வந்து பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருந்து செஞ்சு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ யோகியை பாருங்கள் எப்படி முழிக்கிறான்னு, முழின்னு முழிப்பான் நல்லா. ஃபோட்டோவுக்கு கோட் ஷூட்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக இருந்தான். இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன பிப்ரவரி மாதம் 2022 கிரகப்பிரவேசம் நடந்துச்சு. போன 2021 இந்த சேரீ வந்து எனக்கு சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு பிறந்த நாளைக்கு வந்து கிஃப்டாக பண்ணது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா. எனக்கே தெரியாது, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கோல்டன் கலர் மாதிரி இருக்கும், நல்ல எல்லோ கலரில் ரோஸ் கலர் ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் வந்து அன்னைக்கு தான் வந்து கட்டினேன். வீடு கிரகப்பிரவேசத்துக்கு முதல் நாள் வந்து தங்கம் மாதிரி நல்லா ஜொலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சந்தோஷம் தானே, ஒரு சக்ஸஸ் தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நானே பார்த்துருக்கேன், நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியாது. ஏன் சந்தோஷமான நாளில் சந்தோஷமாக இருக்கிறது வந்து என்ன? அதாவது கண்ணு வச்சுருவாங்க, ரொம்ப சிரிச்சா கூட நம்ம அழுகுற மாதிரி ஆயிரும்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல சின்ன வயசுல நம்மள்ட்ட. அப்போ அழுவும் போது நிறைய அழுதுக்கலாம், சிரிக்கும் போது நல்லா சிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாலிசி எப்போவுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாஸ்து பூஜையில் வந்து உட்காந்துருந்தோம். அன்றைக்கி வந்து கிரகப்பிரவேசத்துக்கு எப்படி பண்ணுவாங்களோ யாகத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பூசணிக்காய் வந்து உடைச்சி அந்த திருஷ்டி வந்து 4 பக்கட்டும் வந்து செவுரில் வந்து வைப்பாங்க, அதெல்லாம் வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து யோகி வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. இப்போவே வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுறான். அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கனால எதுவுமே வந்து சொல்ல முடியல. இங்கே வந்து உட்காடா அப்படின்னாலும் உட்காரல. அதனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு. இவங்களும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு எனக்கு அந்த நேரத்தில். ஃபோன் பேசாதீங்க, இங்கே கொஞ்சம் கவனிங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது மாதிரி வந்து விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஓரளவு செட் ஆயிடுச்சு. இந்த தருணம் வந்து திரும்ப நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து நம்ம நல்லா வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு எனக்குள்ளேயே நான் வந்து சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்து மைண்டை வந்து மாற்றிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபோட்டோ பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட பெரிய ஆல்பம்லாம் எதுவுமே இல்லை. இதுதான் வந்து நம்ம முத கல்யாணத்துக்கும் பெருசாக வந்து ஆல்பம்லாம் இல்லை. அதுவும் வந்து ஒரு பரபரப்புலேயே நடந்துச்சு. ஒரு டென்ஷனாகவும் ஒரு கவலையோடையும் வந்து கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி யோகியோட அந்த காதணி திருவிழா, மொட்டை அடிச்சு காது குத்துறது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் வச்செல்லாம் எடுக்கல ஃபோட்டோ. அதனால் அந்த ஃபோட்டோலாம் பிரிண்ட் கூட போடலை, இன்னும் லேப்டாப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கணும், நல்லா பெரிய ஆல்பமாக போட போகிறோம் அப்படிங்கிறனால நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாதஸ்வர கச்சேரிலாம் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீச்சர்லாம் ஸ்கூல் டீச்சர்லாம் வந்திருந்தாங்க. நான் அப்போ வந்து வேலை பார்த்துட்டு இருந்தனால ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் வந்து வந்தாங்க. அவங்களோட கும்பல் தான் எனக்கு அதிகமே.
மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கும்பல் தான் எங்களுக்கு நிறைய வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை இவங்க இன்ஸ்டியூட்லேருந்து கமிட்டிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அவங்க சங்கத்திலேருந்து அந்த தெரிஞ்சவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையுமே நல்லாவே பேசுவாங்க. இவங்க சார்ந்து அவங்க சார்ந்தெல்லாம் பேச மாட்டாங்க. அதனால எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருந்தது. யாருக்கெல்லாம் நாங்கள் கல்யாணத்துக்கு சொல்லலையோ, யாருக்கெல்லாம் நாங்கள் வந்து அந்த காதணி திருவிழா வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் சொல்லலையோ, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்தது வீடு கிரகப்பிரவேசம் தான். ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொண்டாலும் நல்லா பேசிட்டு எல்லாம் தங்கச்சிங்க எல்லாமே இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லாம் கொடுத்தாங்க. சீதா, உமா, சாந்தா, அதுக்கப்புறம் அருணா, இவங்க 4 பேரும் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸு. மற்றவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளாக்ல வேலை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா குரூப்பில் வந்து நல்லா பேசுவோம். ஏதாவது டவுட்னா வந்து கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டை வந்து கலைச்ச மாதிரி எங்களை வந்து ஒரே நாள் நைட்டு வந்து தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்கில் வந்து நாங்கள் இருக்கோம். நிறைய பேர்ட்ட நல்லா பேசுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து கறி விருந்துக்கு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து கறி விருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. நான் வந்து வெறும் கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் கூப்பிடல, கறி விருந்துக்கும் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன். நல்லா வந்து சாப்பிட்டு சந்தோஷமா வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அதே மாதிரி வீடோட முதல் பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொண்டாடணும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேலையாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்களா, எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமா இருந்தது. இது வேற வேலையே இல்லையாங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்களையும் நினைப்பாங்க, கூட இருக்கவங்களும் நினைப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து சின்னதாக ஒரு கேக் வாங்கி வெட்டிட்டு சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணோம். போன வருஷம் கூட நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன். அன்னைக்கு வந்து தைப்பூசம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து நான் வந்து வீடு பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி நான் வந்து போன வருஷமும் நான் போட்டிருப்பேன். 2025 ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன். சிம்பிளாக வந்து பீஸ் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் வந்து சொல்லணுங்க, 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் பெருசாகவே, வீடு மாதிரியே. அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் அடுத்து நான் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏன் இவ்வளோ வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து வீடு தான். நம்ம ஒரு பணம் சேர்த்து வைக்கணும், ஒரு பூஜை பண்ணணும், ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு உட்காந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான். ஆனால் அந்த வீட்டை வந்து நம்ம பெருசாக நினைக்கிறதே இல்லை. வீடு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த வீடு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. அதாவது ஒன்றுமே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஸ்பரா சீட்டோ ஒரு கேரி கவரோ வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதே மாதிரி தான் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரெண்டுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்கிறதும் அந்த வீட்டை கட்டி காப்பாற்றுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு வந்து போனோம் காலையில், நாகமணி அம்மன் கோவிலுக்கு. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், ஏன்னா இதுவே லென்த்தாக போயிடும். அப்படி நாங்கள் கோவிலுக்கு போகும்போது ஹலோ எஃப்எம் வந்து கேட்டுகிட்டே போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பழைய வீட்டை வந்து விற்கிறத பற்றி பசங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா விற்க வேணாம்னு சொல்றதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணும்போது இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லி ஏளனமாக பேசினவங்களுக்கு ஒரு பதிலாக கொடுத்தது தான் அந்த வீடு. இந்த வீடை கட்டும்போது நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், பெருமைப்பட்டோம். எங்களை வீழ்த்தணும்னு நினச்சவங்களாம் கடைசியில் வந்து வாழ்த்திட்டு தான் போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக வந்து இன்னைக்கு அந்த ஒரு எஃப்எம்ல அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து மனசு வந்து நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வைராக்கியத்தினால தான் வீடு கட்டியிருப்பாங்க. ஏதோ இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட சில பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கவங்க நம்மளை விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நம்மளை நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள திரும்ப பேசுறது இல்லை, நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து எங்களுடைய நாங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு அடையாளம். நாங்கள் நல்லா வாழ்கிறோம், நல்லா தான் இருக்கோம், எங்களை வந்து நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அமைஞ்சுது. என் மாமனாரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டினதுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட பேசினாரு. வீடு கட்டுற அன்னைக்கு அந்த கிரகப்பிரவேச அன்னைக்கு தான் என்கிட்ட முறை நீ சாதிச்சிட்டம்மா, நீ ஜெயிச்சிட்ட, உன தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார வந்து பேசினாரு. அதனால நிறைய உறவுகளை வந்து இணைச்சதும் இந்த வீடு தான். இப்படி இருந்த உறவுகள் சில இப்போ வந்து இல்லாமலும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட எண்ணங்கள், அது நமக்கு வந்து தேவையில்லாது. இப்போ நம்ம வந்து வீட்டோட ஹோம் டூரை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சது போர்ட்டிக்கோல கார் நிற்கிது. 4 வருஷத்தில் வந்து ஒரு காரும் வந்து வாங்கியாச்சு. நல்லபடியாக இதுக்கெல்லாம் லோன் அடிக்கணும்ப்பா அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். உள்ளே வந்து திண்ணை வந்து வச்சு தான் நான் கட்டணும்னு சொன்னேன். எடுத்தோடனே வந்து ஹால் இருக்கக்கூடாது, உள்ளே வந்து அந்த திண்ணை மாதிரி வரணும், அதுக்கப்புறம் தான் ஹால் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இருந்தது. அதே வந்து நிலைக்கதவு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் கேலண்டர் வந்து கட்டி விட்டுருப்பேன். இது எதுக்காக இங்கே கட்டி விட்டுருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ரூம் பெட்ரூமு. ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து வந்து நான் கீழே இறங்கி வரும்போது நேராக வந்து கடவுளை தான்
தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ எந்த வருஷத்துல எந்த கேலண்டர் எந்த கடவுள் வராங்களோ அவங்கள வந்து நான் வணங்கிப்பேன். இந்த டைனிங் டேபிள் தான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண தங்கச்சிங்க வந்து கிஃப்ட் பண்ணது 4 பேருமே. அப்புறம் வந்து டிவி வந்து பழசு தான். இந்த டிவி யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸுமே இதில் தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் வந்து ஷீல்டு, யோகி வாங்கின கப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருப்பேன். இந்த டிவி வந்து எங்கள் கல்யாணத்தப்ப இவங்க அக்கா வீட்டில் வந்து கிஃப்டாக கொடுத்தது. அது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதான் லைட்டாக கோடு உழுவுது. இது ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வச்சிருக்கோம். அது பக்கத்துலேயே மீன் தொட்டி இருக்கும். அப்புறம் வந்து மயிலிறகு வந்து நம்ம மயில் இங்கே சுற்றிட்டு இருக்குல்ல, அது வந்து நாங்கள் நடந்து போகும்போது ரோட்லலாம் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து டெக்கரேட்டிவாக அழகாக வந்து பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான். டிவிலாம் எதுவுமே நான் புதுசாக வாங்கலை. நாங்கள் புதுசாக வீட்டுக்கு வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்து கிஃப்டாக வந்தது. அதே மாதிரி சோஃபா, நாங்கள் எல் கார்னர் சோஃபா வந்து இந்த வீட்டுக்கு போகணுன்னு வாங்கினது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு தீபாவளிக்கு ஃப்ரிட்ஜ் ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சுங்கிறனால வாங்கினேன். அதுவுமே இன்னும் கொஞ்ச நாள் வச்சுன்னா வெடிச்சிரும்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கினேன். ஸோ இல்லைனா அந்த ஃப்ரிட்ஜுமே வந்து பழசுனா பழசு தான் வச்சுருந்துருப்பேன். அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த 3 பர்னர் 4 பர்னர்லாம் இல்லை, நம்ம பழைய காலத்து மாடல் அடுப்பு தான், அதையே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சிங்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெருசாக வந்து மாடல் கிச்சன் அப்படின்னா நம்ம வந்து பழைய பொருட்கள்லாம் தூக்கி போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எங்கள் வீட்டில் ஃபில்டர் வாட்டர் கூட கிடையாது. நாங்கள் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் நாங்கள் குடிப்போம். அதே மாதிரி டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாலாம் வந்து கண்டெய்னர்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். இருக்கிற டப்பாவில் யூஸ் பண்ணிக்குவேன். அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டு வேறு டப்பா வந்து மாற்றி வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் உப்புலாம் வச்சுருப்பேன். இது வந்து கொல்லை பக்கம் வந்து கதவு. இதுக்கு பின்னாடி இருந்து நம்ம வர மாதிரியும் இருக்கும். நம்ம போர்ட்டிக்குள்ளேருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்ம ஏதாவது டெத்துக்கு போகிறோம் இல்லை குளிக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் முடி வெட்டிட்டு வராங்க அப்படின்னா இப்படி வந்து தான் குளிச்சுட்டு வந்துடுவாங்க இந்த பாத்ரூம் வழியாக. அதுக்காக தான் மெயினாக அந்த கொல்லை பக்கங்கிறது வேணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் தின்ன, அதுக்கப்புறம் வந்து கொல்லை பக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லைப்புறம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்கணும். வாடகை வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே டெத்துக்கு போனால் கூட கீழே குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோடையே மேலே வந்து ஏறுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூழ்நிலை. ஸோ அதனால் வந்து இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூமு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யோகியோட ரூமு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பெயிண்ட், இப்போ வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணோம் வெளியே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய வந்து பாத்திரம், அதெல்லாம் எனக்கு வந்து கோக்கால் இல்லாதனால மேலே வந்து நான் எடுத்து வைக்க முடியல. இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாருன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கோக்காளி வந்து கண்டிப்பாக வாங்கித்தாங்க, உங்ககிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நேரில் சொல்லிட்டேன். எனக்கு ஹைட் வந்து நான் ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால எனக்கு மேலே வந்து எடுத்து வைக்க முடியாது. அதனால வந்து கீழே இருக்க ஜாமான்லாம் வந்து மேலே எடுத்து வைக்கிறதுக்காக கோக்காளி கண்டிப்பாக வேணும். இது வந்து என்னோட மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து நான் அப்போ கல்யாணம் ஆன புதுசில் வந்த வெட்டிங் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக கொடுத்தது. பர்த்டேக்கு இது மாதிரிலாம் கிஃப்ட் நிறையா கொடுப்பேன். இது வந்து எங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தது இவங்க பர்த்டேக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து பெட்ஸ் கவர் எல்லாமே வந்து போட்டு தான் எப்போவுமே இருக்கும். இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான லைஃப் தான் எனக்கு வாழ பிடிக்குது. வீடு வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்க பொருட்கள் வந்து ரொம்ப வந்து எனக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நான் அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது, மற்ற வேலைகள் நான் பார்க்கணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கமிட்மெண்ட் வந்து பொருட்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, கார் வாங்கிட்டோமா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் வாங்கணும், அதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் கரெக்டாக செட் பண்ணணும், போர்ட்டிக்கோட இடம் பத்தலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஷெட்டு போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பொருள் வாங்குறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் சொன்ன வீடை கூட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட்டுங்க, ஏன்னா நம்மளால தொடச்சி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாங்க விலைவாசி விற்கிற விலைவாசிக்கு பின்னாடி நம்மளால வந்து வீடு வந்து பெருசாக கட்ட முடியாது, இப்போ கட்டும்போது நல்லா கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 10க்கு 10 ரூம் நல்லா இருக்கும். இங்கே ஒவ்வொரு ரூமே பெருசாக இருக்கும். நமக்கு பீரோலாம் வச்சா கூடவே நமக்கு வந்து இடம் நல்லா தாராளமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும் போதே இருந்த சோஃபா. ஃபர்ஸ்ட் நாங்கள் சம்பாரிச்சு வாங்கினது இந்த சோஃபா தான். பெரிய பொருள்னு வாங்கினது இந்த 5000 ரூபா சோஃபா தான். ஸோ இதை வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கோம், மங்களில் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யோகியோட வார்ட்ரூம். வந்து அந்த ரூமில் வந்து ஃபுல்லாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப்பு கீழே லெஃப்ட் சைடு பார்த்தது தான் இப்போ நீங்கள் பார்த்த ரூமு. இது வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நான் வீடியோ பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பீரோ எல்லாம் இருக்கும். என்னதான் கபோர்டு இருந்தாலுமே பழைய பீரோ வந்து ராசியான பீரோ, அதை நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா அங்கேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே, காசை சேமிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணதுனால அந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பீரோவுமே இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கலர் பக்கத்தில் ஆஷ் கலர் இருக்க பீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்தப்ப ஃபஸ்ட்டு வாங்கினது. 6000 ரூபா கொடுத்து ஏதோ நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பீரோ வாங்கினது. அந்த பீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியான பீரோ, அதனால் நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த கட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா
கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் 1 வருஷம் கழிச்சு தான் வாங்கினோம் கட்டிலே. அப்போ வந்து இது எல்லாமே கடன் வாங்கி வாங்கக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் வாங்கினோம். இரும்பு கட்டில் வாங்க கூட அப்போ காசு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் வாங்கினோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு, ஹாலு, அதுக்கப்புறம் வந்து 2 ரூமு கீழே, மேலே 2 ரூமு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணது, கேக் கட் பண்ணது. வீடு மாதிரியே வந்து கேக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷமும் நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்லேயும் எங்கள் நாத்தனார் வீடு, எங்கள் மாமனார் மாமியார் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அப்போ வந்து பெயிண்ட் வந்து கலர் இந்த கலர் தான், ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும், பச்சையும் மஞ்சளுமா. அதனால அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து போயிருச்சு. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 3 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. கரெக்டாக 3 வருஷத்துக்குள்ளே அந்த ஷேடோலாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் ரொம்ப ஷேடோ போகுதுன்னு சொல்லிட்டு தான் வேறு கலர் வந்து மாற்றினோம். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக வந்து எல்லாம் வந்து கிளம்புனாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப நிறைவாக வந்து இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து எப்போவுமே வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன். நீங்களும் வந்து சீக்கிரமாக வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன். சிறுவாபுரி முருகன் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பார். உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தில் நல்லா தொடர்ந்து வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.